मानस भजरे गुरुचरणं दुस्तर भवसागर तरणं சாயி துஸ்தர பவசாகர தரணம். பல லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு போய் வைத்தியம் பார்த்துக்கிறவங்க இலவச மருத்துவமனை, இலவச மருத்துவம், அவருடைய எல்லா ஒரு துறைகளுக்குமே இலவசம். அதே மாதிரி அவருடைய அந்த கல்லூரிகள் இலவச கல்வி. உனக்கு கோடி பணம் இல்லையே என்று ஏங்காதே, கூழுக்கு இருக்கிறதே என்று சந்தோஷப்படு. கார் இல்லையே என்று ஏங்காதே, கடவுள் கொடுத்த நல்ல கொளுத்துற வெயில்ல பக்தர்கள்லாம் உட்காந்து பஜன் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த பஜன் பாடிட்டு இருக்கிறத இவர் பார்த்துட்டு கார்ல இருந்து மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ், ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் குரு தெய்வமான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களையும் கோடானு கோடி நன்றிகளையும் சமர்ப்பித்து முதலில் அவருடைய திருவடிகளை வணங்கி தொழுகிறேன். மானச பஜரே குரு சரணம், மானச பஜரே குரு சரணம் துஸ்தர பவசாகர தரணம் சாயி துஸ்தர பவசாகர தரணம். गुरु मगराज गुरु जय जय, साईनाथ सद्गुरु जय जय, सत्य साईनाथ सद्गुरु जय जय. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, शिवाय नमः. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण शिव. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण शिव. ओंकारं भव, ओंकारं भव, ओंकारं भव, ओम नमो बाबा. ओंकारं भव, ओंकारं भव, ओंकारं भव, ओम नमो बाबा. मानस भजरे गुरुचरणं दुस्तर भवसागर तरणं. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா சிவசக்தி சொரூபர். சக்தி வேடனுக்கான பேட்டிகளுக்காக அவருடைய அனுமதியை வேண்டி நான் பிரார்த்தனை செய்தேன். அப்படி பிரார்த்தனை செய்த போது பகவான் என்ன சொன்னார்னா, அம்பிகை மனமகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறாள்னு சொன்னார். தேவி கிருபான்னு சொன்னார். இது சக்தி விகடன் இல்லையா, அதனால அம்பிகை மனமகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறாள். அவர் சிவசக்தி சுரூபன்றதால அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய ஆசீர்வாதத்தை அவர் சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னை இந்த பேட்டியை காண வைத்திருக்கக்கூடிய சக்தி விகடன் குழுவினருக்கு என்னுடைய அன்பான நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சக்தி விகடன் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆத்மார்த்தமான நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். இது ஒரு 3 வகைப்பாட்டில் இந்த பேட்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். ஒன்று என்னென்னா, சுவாமியினுடைய வாக்கு, அதாவது சத்திய வாக்கு, சாய் வாக்கு, சத்திய வாக்குன்னு சொல்கிறோம். அது ஒரு பகுதி. 2வது பக்தர்களுக்கு பகவான் கொடுத்த அனுபவங்கள் அப்படின்றது 2வது பகுதி. 3வது சத்ய சாயியை வழிபடுவது எப்படி. இது என்னென்னா, புதுசாக சுவாமி கிட்ட வரக்கூடியவங்களுடைய அவங்களுடைய ஒரு ஐயப்பாட்டை தீர்த்து வைக்கிற மாதிரியான இந்த 3 வகைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு எந்த அளவில் நான் அதை உணர்ந்திருக்கிறனோ அந்த உணர்ந்த அளவில் உங்களோட நான் இதை பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு நினைக்கிறேன். முதல்ல சாய் வாக்கு, அவருடைய வாக்கு எல்லாமே சத்திய வாக்கு. மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னு சுவாமின்னு சொல்கிறார். அவர் அவருடைய அவதார காலம் முழுக்கவுமே ஆகாயத்து நட்சத்திரங்களை மாதிரி 1000 பொன்மொழிகளை
அவர் அருளமுதங்கள் வாயிலாகவும் கோடை சொற்பொழிவுகளின் வாயிலாகவும் வாகினிகளின் வாயிலாகவும் அவரே எழுதிய கவிதைகளின் வாயிலாகவும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்திருக்கார். அதெல்லாம் புனித பொக்கிஷங்கள். அது சாய் பக்தர்களுக்கு புனித பொக்கிஷங்கள். அது மட்டும் இல்லை, மானிடம் முழுக்கவே எல்லாருக்குமே அது ஒரு தெய்வ பொக்கிஷம்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த பொக்கிஷங்களை வெளியில அதிகமா கொண்டு போறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த சாய்பாக்கை பத்தி இப்ப பேச வந்துட்டதுனால இதை நான் சொல்றேன். என்னுடைய மாணவர்களே என்னுடைய செல்வம்னு சுவாமி அடிக்கடி சொல்வார். அவருடைய மாணவர்கள் பகவானுடைய ஒரு செய்தியை, ஒரு வாக்கை எடுத்துக்கொண்டு அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பகவானோட வாழ்ந்த அனுபவங்களையும் அவருடைய அனுகிரகத்தையும் சேர்த்து அவங்க ஸ்ப்ரெட் மை க்ளோரின்னு சுவாமி சொல்றதுக்கு அந்த ரொம்ப ஒரு பொருள் பொதிந்த பக்தர்களா அவங்க நல்லபடியா செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் முதல்ல இங்கே நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வாக்கியம், மகா வாக்கியம் அதிலெல்லாம் அவ்வளவு அருமையாக, அவ்வளவு அற்புதமாக அது பகவானோட அந்த நிறுவனங்களில் படித்து பகவானோட வாழ்ந்து பகவானுடைய அனுபவங்களை அடைஞ்சு அவர் வழியில் அவர் என்ன மாதிரி சங்கல்பிச்சிருக்காரோ அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. அதனால் அது மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு செய்தி. இங்கே ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே நாம் எடுத்துக்கிட்ட கால அளவுன்றது ஓரளவுக்கு ஒரு போதுமான கால அளவு. அந்த கால அளவில் எந்த அளவுக்கு சுவாமியினுடைய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கிறது, சில அந்த மொழிகளை மட்டும், சில வாக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இது ஒரு வெள்ளோட்டம் அப்படிதான் சொல்லலாம். அவர் ஆகாயத்தை இப்போ நான் சொன்ன மாதிரி நட்சத்திரங்களை எண்ணி விடலாம், அதை என்னென்னா கடலுடைய ஆழத்தை அளந்து விடலாம். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்கார், என்ன சொல்லியிருக்கான்றதெல்லாம் நம்மால் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான, அதி அற்புதமான, மகோன்னதமான அவருடைய பொன்மொழிகளில் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில மொழிகளை மட்டும் இங்கே உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம் பகவானுடைய ஒவ்வொரு வாசகமும் திருவாசகம்தான். மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி தீய பண்புகளை விலக்கி தூய பண்புகளை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஆன்மீக ஞானத்தை அவன் அடைவதற்கு எப்படி முயல வேண்டும்ன்றதெல்லாம் அவர் திரும்ப 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 அவர் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அது என்னுடைய வாக்குகளில் ஒன்றையேனும் நீ கடைபிடித்தால் உன்னுடைய பிறவி பயனை அடைவாய் அப்படின்னே சுவாமி சொல்றார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பரபிரமமாக இருக்கிறதாலையும் காலாத்தீதனாக இருக்கிறதுனாலையும் அவரால் காலங்காலமாக மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை கண்டு அந்த அவர்களுடைய அந்த நெறிமுறைகள் எப்படியெல்லாம் வாழறாங்கன்னு பார்த்து அந்த பிறவி பெருங்கடலை அவர்கள் கடப்பதற்கான வழிமுறைகளையே இந்த தன்னுடைய மொழிகளிலே அவர் சொல்லி இருக்கிறார்ன்றதை நம்ம சொல்லலாம். அதனால் இங்கே இந்த முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் லவ்வால் சோவால் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் அன்பு செய், எல்லாருக்கும் சேவை செய் அப்படின்றது. இதை எப்படி நாம் பின்பற்றுவது? எல்லாருக்கும் சேவை கூட பண்ணிடலாம், எல்லாருக்கும் அன்பு செலுத்த முடியாதுன்னு கேட்பாங்க. ஆனால் தன்னுடைய முதல்ல தான் சொன்ன மொழிகளை அவர் கடைபிடித்து வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய பகவான். அவருடைய பிரம்மாண்டமான சேவைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இலவச மருத்துவமனை, பல லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு போய் வைத்தியம் பார்த்துக்கிறவங்க இலவச மருத்துவமனை, இலவச மருத்துவம். அவருடைய எல்லா ஒரு துறைகளுக்குமே இலவசம். அதே மாதிரி அவருடைய அந்த கல்லூரிகள், இலவச கல்வி, குடிநீர் திட்டம், ரொம்ப எத்தனையோ மாவட்டங்களுக்கு அவர் தந்திருக்கார். அதனால இன்னொன்று அவருடைய அனுகிரகம், அற்புதம், மகிமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்காரு, இதெல்லாம் அவர் எல்லையற்ற அன்பை மக்கள் மேல் வைத்திருக்கிறதுனால அந்த அன்பினாலே தான் அவர் அற்புதங்களையும் மகிமைகளையும் லீலைகளையும் எப்படி புரிந்து வந்தாரோ அதே மாதிரி இந்த வாக்குகளையும் நமக்காக உபதேசங்களையும் அவர் மொழிந்து வந்திருக்கிறார்னு சொல்லலாம். இந்த லவ்வால் சோவால்னு எடுத்துக்கிட்டா அவர் செய்து வந்த அந்த பிரம்மாண்டமான சேவைகள் எல்லாத்துக்குமே அடிப்படையாகவும் மையமாகவும் அதுதான் இருந்தது. அவர் சொன்ன அதில் பின்னாடி வந்த அத்தனை உபதேசங்களுக்குமே கீவேர்ட்னே அதை சொல்லலாம். இதுதான் அடிப்படை, அந்த அன்புன்றது தான் அடிப்படையாக எல்லாத்துக்குமே இருந்தது அப்படின்றத சொல்லலாம். அதை தான் சத்யசாய் பக்தர்கள் எல்லாருமே இப்போ நாராயண சேவை, மருத்துவ முகாம், இன்னும் அந்த இடர்பட்ட காலங்கள்லாம் அவங்க எப்படி பேரிடர் காலங்களிலே உதவி செய்தல், இப்படி நிறைய சேவைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கை முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல சுவாமி என்னென்னா அந்த சேவைக்கு ரொம்ப பிரதானமான இடம் கொடுக்கறதால அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த லவ்வால் சோவால் அப்படின்ற வாசகம்
மிக மிக முக்கியமான ஒரு வாசகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்றார். குறைவான சுமையே மிகவும் அனுகூலம். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு உணவு, உடை, பொருள், ஆசை எல்லாத்துக்கும் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன அவன்னா என்ன சொல்றாரு, சில நேரத்துல சுவாமி எள்ளலோட சொல்லுவார், சில நேரத்துல வந்து ரொம்ப வந்து இனிமையா சொல்லுவார், சில நேரத்துல கதை சொல்லி சொல்லுவார். நீ வந்து ரொம்ப ஆசைகளை வந்து அதிகம் வளர்த்துக்காதே, உனக்கு கோடி பணம் இல்லையே என்று ஏங்காதே, கூழுக்கு இருக்கிறதே என்று சந்தோஷப்படு. கார் இல்லையே என்று ஏங்காதே, கடவுள் கொடுத்த கால்கள் இருக்கின்றனவே என்று சந்தோஷப்படு. தேள் கடித்து விட்டதே என்று வேதனைப்படாதே, பாம்பு கடிக்கவில்லையே என்று சந்தோஷப்படு. பாம்பு கடித்தாலும் சாகவில்லையே என்று சந்தோஷப்படு. இதில் என்னன்னு சொன்னா, பாசிட்டிவா இருக்கக்கூடியது, உடன்பாடா இருக்கக்கூடிய செய்திகள் எதெல்லாம் இருக்கோ அதை முதல்ல மனசுக்கு கொண்டு வா. டிசையர்ஸ், ஆசைகள் மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து மனசுக்குள்ள நிறைய வந்து நீ வந்து அதை ஏத்திக்காதே, சுமையா வந்து ஏத்திக்காதேன்னு சொல்றாரு. ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் அப்படின்றது வந்து ஒரு வாசகம். அதுல ஹெல்ப் எவர்ன்றதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, லவ் ஆல்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, லவ் ஆல்ன்றது சவ்வால்ன்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, எல்லாருக்கும் சேவை செய்யன்னு வருது. இது எப்படின்னா, ஹெல்ப் எவர் எப்போதும் சேவை செய்யன்னு வருது. அதை கவனிச்சா, அவனுக்கு வந்து அவன் சேவை செய்யற அந்த நேரங்கள் இல்லாம, அவனுக்கு தேவைப்பட்ட ஒரு காலத்திலையும் கூட மற்றவங்களுக்காக அந்த காலத்தை அவன் பயன்படுத்தினான்னா அது செல்ஃப்லெஸ் சேவா. இதை சொல்றார். பொதுவாகவே சேவையை பற்றி சொல்லும்போது சுவாமி என்ன சொல்வார்னா, மந்திரங்களை உச்சரிக்கும் உதடுகளை விடவும் சேவை செய்யும் கரங்கள் மேலானவைன்னு சொல்லுவார். ஒரு ஆன்மீக ஒரு ஞானத்தை வந்து ஒரு ஏழைக்கு நேரடியாக கொடுக்க முடியாது. அவனுக்கு என்ன மாதிரி அதை கொடுக்கணும்னு சொன்னா, தாகத்தில் தவிப்பவனுக்கு தண்ணீர், பசியால் வாடுகின்றவனுக்கு உணவும், குளிரால் நடுங்குகின்றவனுக்கு போர்வையும், நோய்க்கு பரிவும் மருந்தும், அவலத்தில் மூழ்கியவனுக்கு ஆறுதலும் தந்து அவனுக்கு பேரன்பு சேவைகள் செய்கின்றவன் யாரோ அவனுக்கும் அவனுடைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் என்னுடைய கருணையும் காவலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சத்திய உத்தரவாதமே கொடுக்கிறார் சுவாமி. அந்த அளவுக்கு சேவைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த ஹெல்ப் எவர்ன்றதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டா, சமீபத்தில் கூட நான் ஒரு எபிசோட்ல பேசணுன்னாலும் இங்கே வந்து தேவைப்படுதுன்றதுனால அதை நான் வந்து இங்கே சொல்றேன். ஒரு இளைஞன், சாய் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவன் வந்து 9 மணிக்கு அவனுக்கு நேர்முக தேர்வு இருக்கு. அதுக்காக அவன் வேகமா வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது சாலையில வந்து ஒரு விபத்து வந்து நடந்துருச்சு. ஒரு பெரியவரை வந்து ஒரு காரை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ஒரு கூட்டமா வந்து வேடிக்கை பார்க்கறாங்களே தவிர யாரும் உதவிக்கு வரல. அவன் என்ன பண்ணான்னா, 9 மணிக்கு இவன் வந்து அந்த இன்டர்வியூக்கு போய் ஆகணும். இப்ப இந்த பெரியவர் இந்த மாதிரியா ஒரு நிலைமையில இருக்கார். ஒரு சுவாமியினுடைய வட்டத்துல இருந்துகிட்டு அவர் சேவையை செஞ்சுக்கிட்டு இப்படி விட்டுட்டு போறது நியாயமே இல்லை. அதனால இவன் என்ன பண்றான், முதல்ல அவனுக்குள்ள கேட்டுக்கிறான், அவன் பெரியவருக்கு வந்து உதவி செய்யறதா, அப்படி இல்லைன்னு சொன்னா நேர்முக தேர்வான்ற ஒரு கேள்வியை தனக்குள்ள எழுப்பிக்கிட்டு பகவான் என்ன சொல்றாரு, என்னுடைய காரியத்தை நீ பார்த்து கொண்டால் உன்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன்னு சுவாமி வந்து சொல்லுவார். அதனால இவன் என்ன முடிவு பண்ணான்னா, பெரியவருக்கு உதவி செய்யறது. அந்த நேர்முக தேர்வு வந்து நம்ம போயிட்டு நம்ம அட்டன் பண்ண முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பெரியவருக்கு உதவி செய்யறது அப்படின்னு அவருக்கு உதவி செஞ்சு, முதலுதவி அவருக்கு செஞ்சு, அவருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்து, சாப்பிட கொடுத்து, அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு, அவர் போகக்கூடிய இடத்துக்கு அவன் வண்டியில அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் வந்து மணியை பார்க்குறான். மணியை பார்த்தா மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. அவன் வந்து 9 மணிக்கு அவனுக்கு வந்து நேர்முக தேர்வு. இந்த நேர்முக தேர்வுக்கு வந்து இவன் அங்கே போய் சும்மா தான் அங்கே போக முடியும். சரி, எல்லாம் முடிஞ்சுதான் போயிருக்கோம், ஆனால் நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே போனால் அந்த அலுவலகத்தில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிகாரத்தில் மணி வந்து 9. ஏன்னா உண்மையில் நேரம் என்னன்னா 9:30 ஆயிடுச்சு. 9. இவன் உள்ள நுழைஞ்ச உடனே இவன் பேர் சொல்லி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இவன் வந்து உள்ளே போயிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப உற்சாகமாக துள்ளலோட பதில் சொல்லிட்டு அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவன் சந்தோஷமா சுவாமிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டே வெளியில வந்தான். இதுல விஷயம் இருக்குன்னா, இதுல வந்து அவன் செஞ்சது சேவை தான், ஆனா செல்ஃப்லெஸ் சேவா, தன்னலமற்ற சேவை. அது வந்து தன்னுடைய அதை வந்து அவன் வந்து தியாகம் பண்ணிட்டு அந்த பெரியவருக்கு செய்யணும்னு வந்தான். அதனால வந்து அங்க அவனுடைய காரியத்தை பகவான் பார்த்துக்கிட்டார். இதுதான் வந்து என்ன, ஹெல்ப் எவர்.
அவன் முடிஞ்சப்ப செய்யறது இல்லை, முடியாதப்பையும் அவனுக்கு தேவைப்பட்ட நேரத்துலையும் அந்த உதவி செய்யறதுன்றது தான் இது வந்து காட்டுது. அதுக்கப்புறம் ஹர்ட் நெவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த யாருடைய மனசையும் புண்படுத்துறது கூடாது அப்படின்னு சுவாமி எப்பயுமே வந்து சொல்வார். அந்த யாரை பற்றியும் ஒரு துவேஷத்தோடு நினைக்கிறது, யாரையும் வந்து மனசை புண்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப வந்து தீய வினைகளை ஏற்படுத்தும், தீய கர்மாக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தூதுவனாக இலங்கைக்கு வந்து அசோகவனத்திலே வந்து சீதா பிராட்டியை பார்த்து அவர் இந்த ராமச்சரிதத்தை சொல்லி தான் வந்த காரியத்தை எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் ராமர் தந்த கணையாழி வந்து தந்து சீதையினுடைய மனதை குளிர்வித்த பின்னாடி இவன் வந்து என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நாம இங்க வந்து சும்மா போகக்கூடாது, அதனால நாம வந்தோம்ன்றது தெரியணும்னு சொல்லிட்டு அங்கங்க தோட்டங்கள் அழிக்கிறது எல்லாம் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்போது, இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து அசோகவனத்திலே வந்து தெரியாமல் சீதையை பார்த்து விட்டு இந்த தோட்டங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறதுன்னு ராவணனுக்கு செய்தி போகும்போது அவன் வந்து அந்த வானரத்தை பிடித்து கொண்டு வாருங்கள்னு ரொம்ப கோபத்தோட சொல்றான். அப்போ அவனுக்கு பிரம்மாஸ்திரம் போட்டு கொண்டு போறான் இந்திரஜித்து. அப்படி போகும்போது பிரம்மாஸ்திரத்துக்கு முதல்ல வந்து கட்டுப்படுறான். அதுக்கப்புறம் இவன் போன உடனேயே, இந்த ராவணனுடைய சபையில போன உடனேயே அவன் சொல்றான், அவனுக்கு ஒரு ஆசனமோ எதுவுமே போடல. அவனை வந்து முதல்ல ஒரு குற்றவாளி மாதிரி சொல்றாங்க. அவன் சொல்றான், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தாசன் நான், அவருடைய தூதன். திருமகளை ஒத்த சீதையை அவரிடம் அனுப்பிவிடு, இல்லையே நீ அழிவாய், இலங்கை அழியும்னு சொல்றான். சொன்ன உடனேயே வந்து ராவணன் கோபத்துல அப்படியே கொதிக்கிறான். அந்த வானரத்தை கொல்லுங்கள்னு சொல்றான். அப்ப அந்த மந்திரிமார்கள் தான் சொல்றாங்க, தூதனாக வந்தவனை நாம் வந்து கொல்லுதல் கூடாது, வேணும்னா அந்த வானரத்தினுடைய ரொம்ப பிரதானமான அங்கம் வால், அந்த வால்ல வந்து தீ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்ப்பந்தத்தை சுத்தி தீ வச்சுட்டாங்க. அப்படி வச்ச உடனே மிச்சம் இருந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய இதுவும் கூட அவனை விட்டுடுச்சு. அவன் என்ன பண்றான், அப்படி தீ வச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த இலங்கையில மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் தாவி தாவி கொளுத்திட்டான். அப்படி கொளுத்திட்டு அதுக்கப்புறம் போய் இவன் வந்து அந்த நீர்ல வந்து தண்ணியில வந்து அந்த வாலை நினைச்சிட்டு அசோகவனத்துக்கு போய் சீதையை வந்து பார்க்குறான். ரொம்ப பணியோட பார்க்குறான். அதுக்குள்ள செய்தி போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்கு ரொம்ப திருப்தி, ஒரு சந்தோஷம், இனிமேல் நல்லது நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து அந்த சூடாமணியை வாங்கிட்டு அவன் போகிறது இதெல்லாம் வருது. இதில் என்னென்னா, ஹர்ட்ன்றது வந்து ரொம்ப அதிக அளவிலே நடந்தது. அந்த ராவணன் வந்து ஹனுமனை, மகா சேவகனான தூதுவனான அந்த அனுமனை வந்து மிகவும் அவன் வந்து மிகவும் வந்து அவன் வந்து காயப்படுத்தினான். அது வந்து மிக தவறு, தீவினை. அந்த ஏற்கனவே ஒரு பெரிய தீவினையை அவன் செஞ்சிருக்கான். இதன் மூலமாகவும் அவனுடைய அழிவு வந்து மிகவும் அதிகமானது அப்படின்றது தான் சொல்றார். ஹர்ட் நெவர், லவ் இஸ் காட், லிவ் இன் லவ் அப்படின்னு சொல்றார் சுவாமி. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரே வந்து அன்பினுடைய அவதாரம், அவருடைய அன்பின் தெய்வம் அவர். அதனால அவர் வந்து அவரே வந்து ஒரு அன்பு தெய்வமா இருந்து எல்லாருக்கும் வந்து அன்பினையே செய்தியாக பரப்புகிறார். இதான் பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு அவர் வந்து போறாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கிராஸ் பண்ணி போகும்போது நல்ல சுவாமி வராருன்னு சொன்னா அங்கங்க பக்தர்கள்லாம் கூடி எல்லாம் பஜன் பண்றது, வெளியில சாலைகள்ல நிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப அந்த மாதிரி வந்து ஒரு மேட்ல நல்ல கொளுத்துற வெயில்ல பக்தர்கள்லாம் உட்காந்து பஜன் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த பஜன் பாடிட்டு இருக்கிறத வந்து இவர் வந்து பார்த்துட்டு கார்ல இருந்து இறங்கிட்டார். ஏன்னா நல்ல கொளுத்துற வெயில்ல மேல உட்காந்துக்கிட்டு அவங்க ஆனந்தமா பாடிட்டு இருக்கிறாங்க பஜன். இவரால் அதை தாங்க முடியல. இறங்கி போயிட்டு அந்த தார் சாலையில நின்றுட்டார். காலில் செருப்பு எதுவும் இல்லை. அந்த மாணவர்கள் ஓடி வராங்க. இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. 1 மணி நேரம் அங்கேயே நின்று அந்த பஜன்லாம் கேட்டு ரொம்ப ஆனந்தமா ரசிச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் உள்ள வந்தார். அவர் வந்து 3 நாளைக்கு அவர் காலில் இருந்த கொப்பளங்கள் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பக்தர்களுக்காக தாங்குறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வெங்கடகிரி மகாராஜா வந்து பகவானுடைய மிகப்பெரிய பக்தர், குலதெய்வமா வந்து சுவாமியை வந்து நினைக்கக்கூடியவர். ஸ்ரீராம நவமி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு வந்து அங்கே போய் அரண்மனையில் தங்கி அந்த அவருடைய உபச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் சுவாமி ஏற்றுக்கிட்டு ஆனந்தமாக அங்கே தங்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவாராம். அப்படி வந்து அவர் வந்து ஒரு தடவை 1948 அந்த மகாராஜாவினுடைய தாயார் வந்து மறைஞ்சிட்டாங்க, ரத்னம்மாள். இவர் 1952 அரண்மனையில் அமர்ந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது ராஜா மற்றவங்களாம் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது சுவாமி கேட்குறாரு, இப்போ உனக்கு உன்னுடைய அம்மா மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்குல்ல, அவங்க தானே உனக்கு இந்த பாரத கலாச்சாரத்தையும் அந்த ஒரு நல்ல பண்பாட்டையும் அப்புறம் வந்து தேசத்தை பற்றியும் தேசபக்தியையும் தெய்வ பக்தியும் எல்லாம் ஏற்படுத்தினது அவங்க தானே.
அவங்கள நீ பார்க்கணுமான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நிச்சயமா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்போ எதிர்க்க இருந்த அந்த ஆயில் பெயிண்டிங் வரைஞ்சிருக்கு இல்லையா, ரத்னம்மாள் படம் இருக்கு, அங்கே பார்த்து ரத்னம்மா இங்கே இறங்கி வான்னு சொன்ன உடனே அந்த படத்துல இருந்து அவங்க இறங்கி வந்துட்டாங்க. அப்படியே இறங்கி அப்படியே நடந்து வந்து இந்த ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். அவரை கடைசி வரைக்கும் வந்து அவரை கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க திரும்பவும் போய் படத்துக்குள்ள போயிட்டாங்க. இது என்னன்னா, தன்னுடைய பக்தர்கள் காட்டிய அந்த அதீத அன்பிற்கு பகவான் காட்டிய அந்த பதில் அன்பு, அதை தான் இதுல பாக்குறோம். உணவு வந்து சொல்வார், உணவு பத்தி உண்பதற்கு முன்னாடி எப்படி வந்து லேசான உடம்போடு இருக்கானோ அதே மாதிரி உண்ட பின்பும் கூட அவனுடைய உடம்பு இருக்க வேண்டும் சொல்வார். இது சாத்விக உணவு, அதுதான் சுவாமி வந்து சொல்வாரு. அதனால வந்து ரொம்ப அதை சொல்லும்போது என்ன வந்து கேட்குறாங்கன்னு சொன்னா, பாகசுத்தி, அதாவது வெளியிலெல்லாம் போயிட்டு ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சுவாமி சொல்கிறாரு, பாக சுத்தி, பாத்திர சுத்தி, பதார்த்த சுத்தி, பாவ சுத்தி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வெளியில் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு குரு வந்து தன்னுடைய சீடனை ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்கு அனுப்புகிறார். அவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் விருந்து சாப்பிட்டு அவனுக்கு முன்னாடி வச்ச வெள்ளி டம்ளரை திருடிக்கிட்டு வந்துட்டான். வந்த உடனே அந்த ஆசிரமத்துக்கு வந்து ஒரே அழுது குருவனோட கால்களில் விழுந்து, இது என்னுடைய சுபாவமே இல்லையே, இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அழும்போது அவர் ஞான திருஷ்டியில பார்க்குறார். இவன் எந்த வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டானோ அந்த விருந்தை சமைச்சவன், சமையல்காரன் வந்து பூர்வ திருடன். அதனால பூர்வ திருடனாலே சமைக்கப்பட்ட உணவை அவன் சாப்பிட்டதுனால அந்த திருடக்கூடிய பண்பு வந்து அவனுக்கு வந்ததுன்னு சொன்னா, வெளியில நம்ம சாப்பிடும்போது நிலைமை என்ன ஆகும். அதனால என்ன சொல்றாருன்னா, ஹெட், ஃபுட், காட், இது மூணுத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதனால நம்முடைய உணவை நம்ம சரியா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 துன்பங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி தான் இன்பம். அதனால இன்ப துன்பத்தை சமமாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்கு ஒன்று சொல்றாரு. குந்தி தேவி ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதங்களில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் கேட்குறாரு, அத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு எப்போவுமே எங்களுக்கு வந்து துன்பங்களையே கொடு கிருஷ்ணா எனக்கு. ஏன்னா துன்ப காலத்தில் தான் நீ அதிகமாக எங்களோட இருந்த, அதனால துன்பத்தையே வந்து எனக்கு தொடர்ந்து கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த இன்ப துன்பத்தை வந்து எப்பயும் வந்து ஒரே மாதிரி பாவிக்கணும் பக்தர்கள்ன்றத சுவாமி சொல்வார். அதனால்தான் அந்த அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றது சத்யசாய் வட்டத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குணம். ஏன்னா எதுக்காக இதை வந்து ஏற்றுக்கோன்னு சுவாமி சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது, எந்த கர்மாவை தீக்கிறதுக்கு அவர் சொல்கிறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த அக்செப்ட்ன்றது எப்பயுமே ஒரு நல்ல குணமாக வந்து சொல்லப்படுது. நினைவில் கொள்ள வேண்டியவை, பிறருக்கு நீ இழைத்த தீமை, பிறர் உனக்கு நீ செய்த நன்மை. மறந்துவிட வேண்டுவன பிறர் உனக்கு இழைத்த தீமை, நீ பிறருக்கு செய்த நன்மை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் இதில் சொல்லி இதை வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ். ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. பிரகலாதனுடைய அரண்மனையிலிருந்து ஒரு தேவி ஆபரண பூஷிதியாக ஒருத்தி வெளியில் வரா. வெளியில் வரும்போது, அம்மா நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு பிரகலாதன் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ராஜ்யலக்ஷ்மி. நான் சொன்ன பேசாமல் இருந்துட்டார். திரும்ப வந்து 2வது ஒரு தேவி வந்து வெளியில் வரும்போது, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் தானியலக்ஷ்மி. அப்பையும் பேசாமல் இருந்துடுறார். 3வது தேவி வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது, அம்மா நீங்கள் யாருன்னு கேட்கும்போது கீர்த்தி லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. அப்பையும் பேசாமல் இருந்துடுறார். 4வதா ஒரு தேவி ரொம்ப அப்படி ஒரு தேஜஸோட வெளியில் வர்றாங்க. அம்மா நீங்கள் யாருன்னு சொல்லும்போது, நானே நல்லொழுக்கம் சீலம் அப்படின்ன உடனே அப்படியே பாதங்களில் விழுந்துட்டார். என்னை விட்டு நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட உடனே அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாங்க. அவங்க திரும்பி போன உடனே ராஜ்யலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கீர்த்தி லக்ஷ்மி எல்லாரும் பின்னாடியே வந்து போயிட்டாங்க. அதனால மனித வாழ்க்கைக்கு ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது அப்படின்றத சுவாமி வந்து சொல்றார். திரும்பவும் சொல்றேன், மனித வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் எப்படி மனிதன் வாழ வேண்டும்ன்றத வந்து சொல்வதற்காகவும் தான், உணர்த்துவதற்காகவும் தான் சுவாமி வந்து நிறைய இந்த மாதிரியான செய்திகளை, உபதேசங்களை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இது வந்து என்னன்னா, ஒரு வெள்ளோட்டம் மாதிரி கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பகவான் சொன்ன அந்த வாக்குகளிலே ஏதேனும் ஒன்றையாவது பின்பற்றி வாழ நினைத்தால் பகவான் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார்.
என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய் சாய்ராம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.